வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைய முன் மோயிசன் மக்களுடன் பேசுகிறார். அவர்கள் எகிப்தின் அடிமை நிலையில் இருந்து வெளியே வந்துவிட்டார்கள். ஆயினும் எகிப்திய வாழ்வின் பற்றுக்கள் நீங்கவில்லை. பாலைவன பயண அனுபவங்கள் பசுமையாக இருந்தாலும் அவற்றால் அவர்களின் மனப்பக்குவம், எதிர்நோக்கு, வாழ்க்கைக்கான அவர்களின் தேர்வுகள் என உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருந்தது. இந்த நிலையில் அவர்கள் தெளிவான தேர்வு ஒன்றை செய்ய வேண்டும். இன்று நான் ஒரு பக்கத்தில் வாழ்வையும் நன்மையையும், மற்றொரு பக்கத்தில் சாவையும் தீமையையும் வைத்து உனக்கு காண்பித்தேன் என்பதை சிந்தித்துப் பார். நீ உயிரை தேர்ந்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் பால் அன்பு கூர்ந்து அவருடைய திருவுளத்துக்கு அமைந்து அவரை பற்றிக்கொள். வாழ்க்கை அனுபவங்கள் புகட்டும் பாடும் உண்மைத்தன்மையும் நேர்மையுமாகும். இறை நம்பிக்கையும் ஒருவர் ஒருவருடன் உண்மைத்தன்மையுடன் உறவும் வாழ்வுக்கு அத்திவாரமாகும். அதற்கு அனுபவங்களின் அடிப்படையில் நாம் செய்யும் தேர்வுகள் அடிப்படையாகின்றன. புனித லூக்கா நற்செய்தியில் உயிரை காத்துக்கொள்ள விரும்பி அதை இழந்து விடுவதா, உயிரை இழந்து அதை காத்துக்கொள்வதா என சிந்திக்க அழைக்கின்றார் இயேசு. ஒருவருக்கு பற்று என்பது நன்மை அளிப்பவற்றிலும் ஏற்படலாம், தீமை அளிப்பவற்றிலும் ஏற்படலாம். பின்னையதில் பற்றி படரும் வாழ்க்கை வளர்ச்சி துரிதமானது, சுகமானது, ஆனால் நிலையற்றதாகும். முன்னையதில் பற்றி படரும் வாழ்க்கை வளர்ச்சி காலமாகும், காத்திருக்கச் செய்யும், கால்களை தடமாற வைக்கும், கைவிடப்பட்ட நிலை தோன்றும். எதை தேர்ந்து கொள்வது? இயேசுவின் தேர்வு தன்னையே மறந்து தன் சிலுவையை தானே சுமந்து நடப்பதாகும். நன்மையானதையே தேர்ந்து தெளிந்து நடப்பதே வாழ்வை நெறிப்படுத்தும் வழியாகும்.